ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நெக்ஸ் ப்ரொடக்ஷன். இப்போ ரீசெண்டாக நிறைய பேன் இண்டியன் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேன் இண்டியன் லெவலில் ரிலீஸ் ஆகிருக்கிற யூஐ அப்படின்ற கன்னடா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கன்னடா ஆக்டர் உபேந்திரா தான் இந்த கதையை எழுதி டிரெக்ட் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவர் டிரெக்ட் பண்ணுறது புதுசு கிடையாது. இதுவரையும் 10 படங்களை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இவர் கடைசியாக இயக்கின படம் உப்பி 2. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. இதுக்கப்புறமா 11வது படமா யூஐயை இயக்கி இன்னைக்கு பிரம்மாண்டமாக தேட்டரில் ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ரீஷ்மா நானையா, முரளி சர்மா, சனி லியோன், நிதி சுப்பையா, சாது கோகிலா, முரளி கிருஷ்ணா, இந்திரஜித் லங்கேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் வாங்க. எப்போவுமே படத்தைனா டே டைமில் ஷூட் எடுத்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் கலர் கிரேடிங் பண்ணி நைட் டைமுக்கு மாற்றுவாங்க. ஆனால் இந்த படத்தோட 90% ஆஃப் ஷூட்டிங் நைட்டில் தான் எடுத்திருக்காங்களாம். இதுக்காகவே அந்த மாதிரி செட்ஸை போட்டு லைட்டிங் எஃபெக்ட்ஸை வச்சு முடித்தோம்னு உபேந்திரா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நைட்டில் நடந்த சீன்ஸை டேயில் நடந்த மாதிரி காமிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 14,000 டிஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எடுத்துச்சான். அதனாலேயே இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய நாள் ஆயிருக்கணும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி முக்காவாசி படத்தை நைட் டைம்ல எடுத்த முதல் கன்னட படமும் இதுதான்னு சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் HC வேணுவோட இது 3வது படம் உபேந்திராக்கு. இவங்க காம்பினேஷனில் வந்த 2 படமான அதுக்கப்புறம் H2O ரெண்டுமே செம்ம ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கதையை சொல்கிற விதம் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இதோட ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டை காமிக்கிறதுக்காக ஒரு ரியலிஸ்டிக்கான செட்ஸ், மெட்டஃபோரிக்கல் மீனிங்னு நிறைய லேயர்ஸை இந்த படத்தில் உபேந்திரா கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் VFX, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அன்ரியல் டெக்னாலஜி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, பாடி ஸ்கேனிங்னு எக்கச்சக்கமாக இதில் யூஸ் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும். அவதார் த வே ஆஃப் வாட்டர் படத்தில் யூஸ் பண்ண வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியை தான் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்களா. இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் நவீன் மனோகரன் இதை பற்றி பேட்டியும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒரு பெரிய சீக்வன்ஸை வர்ச்சுவல் ரியாலிட்டி பைப்லைனில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது மொத்த செட்டையும் 3Dயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்டும் ரொம்ப செமையாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக 200 கேமராஸில் உபேந்திராவை 3Dயில் ஸ்கேன் பண்ணியிருக்காங்களா. இதுவரையும் இவ்வளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ண முதல் கன்னட படமும் இதுதான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பெங்களூரில் நைஸ் ரோடில் 8 ஏக்கர்ஸ் செட்டையும் போட்டிருக்காங்களாம் இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு. இதை தவிர்த்து பெங்களூர், மைசூர் அண்ட் ஹைதராபாத்தில் தான் மீதி ஷூட்டிங்கை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ட்ரால் அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டை ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே செம்ம ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த பாட்டை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா குப்பை நிறைய இருக்கிற மாதிரியும் அங்கே ஒரு சிலவங்க நிற்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே உண்மையான குப்பையா. ஆமாங்க, இதுக்காகவே உபேந்திரா ஒரு லாரி ஃபுல்லாக குப்பையை வர வச்சு அங்கே செட் பண்ணி ஷூட்டிங் எடுத்திருக்காருன்னு அந்த பாட்டில் டான்ஸ் ஆடின ஹீரோயின் ரேஷ்மாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு இவங்க 3 to 4 டேஸாக ஷூட்டிங் பண்ணியிருக்காங்களா. இந்த படத்தை கர்நாடகாவில் மட்டுமே 1400 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்னு பார்க்கும்போது 4000 ஸ்க்ரீன்ஸில் போடப்பட்டிருக்குன்னு சோர்சஸ் சொல்லுது. ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் த்ரில்லர் படமாக மக்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். குளோபல் வார்மிங், கோவிட், அன்எம்ப்ளாய்மெண்ட், வார்னு இந்த மாதிரி ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா 2040 எப்படி இருக்கும்னு ஒரு டைஸ்டோப்பியன் கதையை கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல்ல மக்கள் எப்படி வாழ்றாங்க, பொல்யூஷன் அதிகமாகி பயோடைவர்சிட்டி மொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னா மக்களோட கதி என்ன, இந்த அளவுக்கு மோசமாக ஆகுறதுக்கு யார் காரணம்னு ரொம்ப அழகா இந்த கதையில கொண்டு வந்திருக்காரு உபேந்திரா. இந்த படத்தை பார்க்கும்போது உபேந்திராவோட ஸ்டைல் அப்படியே கொஞ்சம் கூட மாறாம இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் முட்டாள் மாதிரி நடிப்பான், முட்டாளாக இருக்கிறவன் இன்டெலிஜென்ட் மாதிரி நடிப்பான். அதனால இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தேட்டரை விட்டு வெளியில் போயிடுங்க, அதே சமயம் முட்டாளாக இருந்தால் படத்தை முழுசாக பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே ஒரு போல்டான மூவ்னு தான் சொல்லணும்.
இந்த கதைய பார்த்தீங்கன்னா, சத்யாவா நடிச்சிருக்க உபேந்திரா, டைஸ்டோபியன் ஃபியூச்சர பத்தி பல விஷன்ஸ் அவருக்கு வந்துட்டு இருக்கு. இவரோட ஆல்டர் ஈகோவோட பேரு தான் கல்கி. இவருக்கு உலகத்த அழிச்சு ஆகணும்ன்ற ஒரு வெறி. ஸோ கல்கிய பொறுத்தவரையும் எல்லாரையுமே அடக்கி ஆளணும். ஆனா சத்யாக்கு அப்படி கிடையாது. ஸோ இவங்களோட போர் தான் இந்த படத்தோட ஹைலைட்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது வாமன ராவுன்ற ஒரு கரப்ட் பாலிட்டிஷியனை சந்திக்கிறாரு. இவரு சத்யாவை தப்பா யூஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ சத்யா இவரோட ஆல்டர் ஈகோ பர்சனாலிட்டியோட சண்டை போட்டு கல்கியோட பவரை எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கரப்ஷனில் நிறைஞ்சிருக்கிற ஒரு உலகம், ஜாதியை வச்சு பிரிக்கிற மனுஷங்க, இவங்களுக்கு நடுவில் வாழ்கிற சத்யான்ற ஒரு பர்சன், இவரோட பர்சனாலிட்டி கல்கின்னு ரொம்ப அழகாக இன்டர்வெல்ல காமிச்சு செகண்ட் ஹாஃபை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. மேடினி அப்படின்ற கேரக்டரை வச்சு சொல்கிற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே பீக்கில் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உபேந்திராவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் சொல்ல வர மெசேஜை கரெக்டாக சொல்லி அதே சமயம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக கொண்டு வந்திருக்கிறது தான். செகண்ட் ஹாஃபில் நிறைய மொமெண்ட்ஸ் ஃபிலாசபிக்கலாக இருக்கு. அதே சமயம் யூ அண்ட் ஐ அப்படின்ற விஷயத்த 2 பேரலல் நரேட்டிவ்ஸாக சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. உபேந்திரா சத்யாவாவும் கல்கியாவும் செம்மையாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான நல்ல படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.